துரைசாமி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இதில் ஓனாய்னு சொல்கிறதோ, கலைன்னு சொல்கிறதோ, அல்லது துரோகிகள் அப்படின்னு சொல்கிறதோ, யாரை குறிப்பிடுகிறார் இபிஎஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரதானமான கேள்வியாக இருக்குது. அதாவது இபிஎஸ் தன்னுடைய லீடர்ஷிப் நிலைக்கிறதுல தான் அவர் குறியாக இருக்கிறார். 1977 மக்களவை தேர்தலுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி எடுத்த ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லலாம். நீங்கள் கலைஞரோட ஒப்பிடுற அதனால அந்த ஒரு தன்மை, தன் கட்சி தான் கட்சியை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றிக்கிட்டு நம்ம என்னைக்கு வேணாலும் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாங்கிறதுல தான் அவரோட எண்ண ஓட்டங்கள் போகுது. 2024 எடுத்த அதே அலையன்ஸ் பேட்டர்ன் தான் இன்றைக்கும் இருக்குது. என்டிஏ இன்டாக்டாக இருக்குது, தேமுதிக அவர் கூட இருக்கிறாங்க, திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. அவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி தொடர்ந்து வர இருப்பாங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து. 24க்கு முன்னாடியும் சொன்னேன், இப்பவும் அந்த கருத்தை சொல்ல. ஏன்னா அரசியல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒன்றிணைந்தால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கருத்து அதிமுகவில் உள்ள இரட்டை தலைமையாக இருந்தவர்கள் மத்தியில் வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு நிகழ்வு நடந்தால் தன்னுடைய லீடர்ஷிப் பாதிக்கப்படும்னு நினைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா, அது நாளைக்கு தன்னுடைய லீடர்ஷிப்புக்கு இன்னொரு சேலஞ்சு தேர்தலுக்கு பிறகு வரலான்னு பல கணக்குகளை பண்ணுறாரு. அந்த வகையில் அவர் இணைப்பு இல்லைங்கிறதுல நான் தான் அதிமுக ஏற்கனவே ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய அந்த இதில் உறுதியாக இருக்கிறதா இந்த அறிக்கை காட்டுது. அடுத்தபடியாக அதைத்தான் அவர் சேர்ந்து இருக்க முடியாது, இன்னும் அவங்கள எல்லாத்தையுமே துரோகிகள் லிஸ்ட்டில், ஓநாய்கள் லிஸ்ட்டில் வச்சு அவர் அதை கலைகள் லிஸ்ட்டில் அதை வச்சு அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த காம்ப்ரமைஸுங்கிறதுக்கு துளியும் இடம் இல்லைங்கிறது தான் அவரோட ஆணித்தரமான கருத்து. அது தொண்டர்கள் உணர்வா மையமாக வச்சு அவர் கருத்தை சொல்கிறாரு. அதே போல் கூட்டணி அரசியலுக்குள்ளேயும் அவர் பாஜக இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையில தான் அவர் இருக்கிறாரு. காரணம் அவர் பாஜக கூட அலையன்ஸ் வச்சா 18% கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் பாதிப்புங்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய லீடர்ஷிப்புக்கே அது பிரச்சனையாக வருங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் இருக்கிறாரு. இப்போ அவர் 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்ச அதே ஸ்டேட்டஸ் கோ பொசிஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இது எல்லாமே யூகங்கள், கேசிய செய்திகள், வதந்திகள் தான் பரவதே தவிர ரியல் பொசிஷன் 24 தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த 4 முனைங்கிற அந்த இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. எடப்பாடியும் அதை உணர்றாரு. அடுத்தபடியா அலையன்ஸுங்கிற இதுலேயும் நான் அவரை பற்றிய இதுவரை அவர் நடந்த விதங்கள் பார்த்தா ரொம்ப ஹார்ட் பார்கெனராக தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதாவோடவும் ஹார்ட் பார்கெனராக தான் இருந்திருக்காருங்கிறத பல சம்பவங்களில் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் 2021 தேமுதிக தேவையில்லைன்னு சொன்னார். அதற்கு பிறகு அவர் பாமகவை அண்ணாமலை என்டிஏ சார்பாக 10 சீட்டுக்குன்னு பாமக கூட்டணி அண்ணாமலை முடிச்சதும் இவர் தேமுதிகவுக்கு 21 கலற்றி விட்ட தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாப்புல. இப்பவும் பாமகவுக்கு மிகப்பெரிய பார்கெனிங் இருக்குது. காரணம் அதிமுக மிக அதிக வாக்குகளை பெற்று அதிக சதவீத வாக்குகளை பெற்ற சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற இடங்கள்ல சீட் கன்வெர்ட் ஆகணும்னா ப்ரூவ்டு ஓட்ஸ் உள்ள ஒரு கட்சியாட்டு பாமக தான் இருக்குது. பாமக என்டிஏல இருந்தாலும் கூட அவர்களும் ராஜ்யசபா சீட்டு போன்ற அனுகூலங்கள் அதிக எம்எல்ஏக்கள் உள்ள அதிமுகவில் தான் நடக்கும்ங்கிறதை உணர்றாங்க. இவனை அழைப்பதற்கு கொடுப்பதற்காகத்தான் நடந்ததுனாலும் அந்த சந்திப்பின் பின்னாடி அரசியல் இருக்காது அப்படின்னு பார்க்கணுமா? அதுல கண்டிப்பா அதுல அரசியல் இருக்குது. பாமக ராஜ்யசபா அந்த இது கேரண்டியா கிடைக்கிறது அதிமுகங்கிற ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பாமக இல்லாமலே வட தமிழகத்தில் 2 இடம் வந்துட்டாரு. வட தமிழகத்தில் 2 இடம் வந்ததுனால தான் அவர் என்டிஏ தென் தமிழகத்திலும் மேற்கிலும் சிட்டியிலையும் 2வது இடம் வந்த என்டிஏ தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்தில் மேலே வந்துட்டாருன்னா வட தமிழக மக்களும் வட தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா கொடுத்த ஆதரவு தான் காரணம். ஆனா வெற்றி பெற முடியல, வெற்றி இல்லை. சேலத்தில் வெற்றி இல்லை, எங்கேயும் வெற்றி இல்லை. அப்போ வெற்றிக்கு தேவை பாமக. அப்போ பாமக டஃப் பார்கெய்னர்ஸ். டாக்டர் ரொம்ப வில் பவர் உள்ள ஒரு தலைவர். இன்னும் விக்கிரவாண்டியில இவர் எடப்பாடி பழனிசாமி நிற்காதது ஒரு அரசியல் தவறு. அதுல விக்கிரவாண்டியில நின்று கன்சாலிடேட் பண்ணி அவர் 29% வாக்கு எடுத்துட்டாரு. சோ பாமக அதிமுக கூட்டணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்சியா இருக்குது. சோ அவங்க அதை உணர்றாங்க. இது முடிவு எப்போ வரும்னா இதுவும் 2026 பிப்ரவரியில தான் முடிவு வரும். ஆனா எடப்பாடிக்கு கூட்டணி அரசியல்ல சீட் கன்வெர்ட் ஆகுதுக்கு மிக முக்கியமான கட்சியா இருக்கிறது பாமக தான். சோ அந்த அளவுல
நாளைக்கு வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள பாமகவுக்கு பார்கெனிங் தான் ரொம்ப ஹெவியா இருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவத்துக்கு அல்லது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு திரு டிடிவி தினகரன் குறிப்பிடுற மாதிரி வித் ஆர் வித்தவுட் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சிக்கலே வருதுன்னு வச்சுக்கிட்டாலும், இங்க ஒருங்கிணைப்பை வலியுறுத்தக்கூடிய எல்லாரும் நேரடியா பாஜக கூட்டணி தான் ஒரே வாய்ப்பு அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிட்டு தான் ஒருங்கிணைப்பை பத்தியே பேசுறாங்க. அது ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, அந்த ஒன்றுதான் திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு வழிவிடாம இருக்கிறது காரணமா? அது வந்து தங்கள் தளத்துல இருந்து தங்களுக்கு எது லாபங்கிற அடிப்படையில இருந்து தான் தலைவர்கள் பேசுறாங்க. ஜெயக்குமார் 30,000 முஸ்லீம் ஓட்டு பாஜகவோட சேர்ந்தா வராதுன்னு முழு எதிராக தான் இருப்பாரு. எடப்பாடி கொஞ்சம் சொன்னாலே அதுக்கு ஹெவியா போய் அதை பேசுவாரு. சிபி சண்முகம் அவர் முஸ்லீம் ஓட்டுகளால தோத்தன்னு அவரே வெளிப்படையா சொல்லும் போது அவர் எதிராக தான் இருப்பாரு. வடபுலத்துல உள்ள அதிமுகவினர் வந்து வடபுலத்துல பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறதும், எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் கணிசமா இருக்குங்கிறதும் முழுமையா எதிர்க்கிறாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஆனா தென்புலத்திலும் மேற்கிலும் உள்ள அதிமுகவினர் பாஜக கூட்டணி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு கருதுறாங்க. இதுதான் யாரோ ஒருவர் உருவத்துல இந்த இஷ்யூல எடப்பாடிக்கு முடிவுக்கும் மற்றவர்கள் முடிவுக்கும் இடையில ஒரு பிரச்சனையா இன்னும் ஓராண்டுகளுக்குள்ள உருவாகலாம். செங்கோட்டையன் போன்றவர் கூட அதற்கு உருவமா வர்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு பொன் வில்சன், இங்க ஏற்கனவே ஒரு 6 தலைவர்கள் 7 தலைவர்கள் அதிமுகவில் பாஜக கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய தலைவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அந்த பட்டியலில் திரு செங்கோட்டையனும் இருக்கிறாராங்கிறது ஒன்று. அதை தாண்டி இங்க ஒருங்கிணைப்பு சாத்தியமா? ஒருங்கிணைந்த அதிமுக அப்படி ஒன்று நடந்தால் அது பாஜகவோடு கூட்டணி, இல்லைன்னா அதிமுகவுக்கே எதிர்காலம் இல்லை, அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றார், அதனுடைய தொடர் நிகழ்வுகள் தான் இதெல்லாம் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வருது. இது 2 விஷயம் நீங்க பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையே அது அகராதியிலிருந்து எடுத்துடணும். ஏன்னா வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படுவார்களா, இதுதான் கேள்வி. ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையே ஒரு மிகப்பெரிய மாயா இல்லையா? 62 எம்எல்ஏக்களையும் 4 எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைக்கணும். 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களையும் ஒரு 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றா சேர்க்கணும். 82 மாவட்ட செயலாளர்களையும் 0 இருக்கிற மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றா சேர்க்கணும். இது எப்படி இது நடைமுறையில் சாத்தியம்? இது நம்ம விவாதிக்க முடியுமா? அப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் அது வேற விஷயம். எவ்வளவு இருக்கிறது? 20.46% ஓட்டு இருக்கிறவங்களையும் 0.9% ஓட்டு இருக்கிறவங்களையும் ஒன்றா ஒருங்கிணைக்கணும்ன்றது எப்படி அது நடைமுறை? நீங்க சொல்ற அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படணுங்கிறது வேணா சரியா இருக்கலாம். ஆனா தலைமை நினைப்பதைத்தான் அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ், நீங்க சொல்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் அதைத்தான் நினைக்கிறாங்க. அதைத்தான் கட்சியினுடைய தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறத எப்படி ஒத்துக்க முடியும்? இரண்டும் ஒண்ணு தானே. ஸ்டாலின் மனசுல என்ன இருக்குதோ அது பொதுக்குழு செயற்குழு முடிவு எடுக்கணும். பொதுக்குழு செயற்குழு மனசுல என்ன இருக்குதோ அதை ஸ்டாலின் கிட்ட ஒப்படைக்கணும். அதுதானே தலைமை, அதுதானே ஆளுமை. ஏன் திடீர்னு திமுக போயிட்டீங்க? இல்ல, எல்லா கட்சியும் இப்போ அதே மாதிரிதான். காங்கிரஸ் எடுத்தாலும் அப்படிதான், எந்த கட்சி எடுத்தாலும் சரி.